ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வாங்க ராகி மால்ட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க, ரொம்ப ஈஸியாக சொல்லித்தர போகிறேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1 கப்பு வந்து ராகி மாவு எடுத்திருக்கோம். இன்னொரு கப்பு வந்து பெரிய கப்பில் வந்து பால் எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து ஆல்ரெடி நம்ம காய வச்சு ஆற வச்சு வச்சுருக்கோம். நம்ம ராகி மாவு வந்து ஒரு கப்பில் போட்டு நம்ம வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து சால்ட் ஆட் பண்ணுறோம். சால்ட் ஆட் பண்ண பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா கையில் மிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த மாதிரி வந்து இந்த கட்டி கட்டியாக வராமல் அந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக கரைஞ்சி வரும். நீங்கள் வந்து இந்த மாதிரி கையை போட்டே கரைச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்கள், இந்த ஸ்டேஜுக்கு வரணும். இந்த அளவு நல்லா ஃபுல்லாக கரைச்சி முடிச்ச பிறகு மறுபடியும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த எடுத்து வச்சுருக்க பால் ஆட் பண்ணுறோம். நம்ம பால் வந்து ஆல்ரெடி காய வச்சு வச்சுருக்கதால அந்த பால் வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இது எல்லாமே கேஸில் வைக்காமல் கீழே வச்சு மிக்ஸ் பண்ணிடணும். மறுபடியும் நம்ம இதில் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். லாஸ்ட்டாக தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுகரோ இல்லை நாட்டு சர்க்கரையோ எது வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணுறோம். வெறும்னா சால்ட்டு மட்டும் போட்டு கூட குடிச்சிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேஸில் வச்சாச்சுங்க. இப்போ வந்து இதில் முக்கியமான விஷயமே என்னென்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து தொலைவிட்டே இருக்கணும். நீங்கள் ஒரே ஒரு 1/2 மினிட் விட்டிங்கன்னா கூட ஃபுல்லாக கட்டி கட்டியாக கீழே வந்து கீழே பிடிச்சி அடி பிடிச்சி தீஞ்சிடும். ஒரு மாதிரி திரியாக ஆகிடும். ஸ்மெல்லு வர ஆரம்பிச்சிடும் ஒரு மாதிரி. இங்கே பாருங்கள், அப்படியே நம்ம தொலைவிட்டே இருக்கணும். அங்கே பாருங்கள், தொலைவிட்டே இருக்கிறதுக்கு நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தொலைவிட்டே இருந்தீங்கன்னா நல்லா கொதித்து வருது பாருங்கள். இப்போ வந்து ஒரு ரெடியான ஸ்டேஜ் வந்துடுச்சுங்க. இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணுங்கள். வீட்டில் சூப்பராக இருக்கும் குடிக்கிறது. குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் ப்ளைனாக கொடுக்கறத விட இந்த மாதிரி நீங்கள் பால் போட்டு கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நாட்டு சக்கரை தாங்க யூஸ் பண்ணுறோம். நாட்டு சக்கரை வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் வந்து நாட்டு சக்கரை யூஸ் பண்ணி குடிச்சு பாருங்கள். இது இல்லாமல் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சுக்கும் ஏலக்காவும் பொடி பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போது மட்டும் சுக்கு ஏலக்காய் வந்து நல்லா பொடி பண்ணிக்கங்க. அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன கிண்ணத்தில் வந்து தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சு அதில் போட்டு அந்த எசன்ஸ் அந்த ஃப்ளேவரும் இறங்கின பிறகு இதில் அப்படியே நீங்கள் ஊற்றிக்கலாம். பாருங்கள், ராகி மால்ட் ரெடி. நீங்கள் எப்போவுமே ஒரே மாதிரி ப்ளைனாக நம்ம நார்மலாக தண்ணியில் கரைச்சி செய்வோம், அந்த மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி பால் போட்டு செஞ்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் இருக்கிற குழந்தைங்களும் நல்லா குடிப்பாங்க. நீங்கள் வீக்லி ஒரு 1 or 2 days நல்லா கொடுக்கலாம். நல்லா டைஜஷன் நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹீமோக்ளோபின் லெவல் வந்து நல்லாயிருக்கும். பாடியில் வந்து பார்த்திங்கன்னா ஹீமோக்ளோபின் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுக்காக கொடுக்கலாம். நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஹியூமினிட்டி பவர் வந்து நல்லாயிருக்கும். அதுக்காக நீங்கள் கொடுக்கலாம். ரெகுலராகவே இது கொடுக்கலாம். நம்ம வந்து வீக்லி ஒரு 2 or 3 days கண்டினியூவாக இது எடுப்போம். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு எதனா வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், நம்ம அந்த வீடியோவும் போடலாம்.